அவர் திடீர்னு பனையூரா இல்லை தேனாம்பேட்டையான ஒரு ஸ்டேஜ் வந்து நேற்று மத்தியானம். ஆமாம், அது ஒன்று ஓடிட்டு இருந்தது. நேற்று மத்தியானம்லாம் கன்ஃபியூஸில் ஓடிச்சு. அது என்னவோ தெரியல, அது அவருடைய சோபமோ என்னவோ. காலையில் நாங்கள் பார்த்தப்போ நானும் நண்பர்களும் தனியாக என்கிட்ட சொன்னது எந்த முடிவும் எட்டலை அப்படின்னு சொன்னார். அது நான் ஒன்றும் வரேன்னு சொல்லலை, அது வேறு விஷயம். ஏன்னா நமக்கு டைரெக்டாக கான்டாக்ட் பண்ண முடியாதா என்ன, அது அல்ல. அப்படி சொன்னார் அவர். அப்புறம் தான் போய் சபாநாயகரை பார்க்குறாரு, ராஜினாமா கடிதத்தை கொடுக்குறாரு. வாழப்பாடி ராமமூர்த்தி காவேரி இஷ்யூ ராஜினாமா கொடுத்தார். காவேரிக்காக ராஜினாமா செய்தார் மத்திய அமைச்சர். திருமாவளவன், அன்பு தோழர் திருமாவளவன், விடுதலை சிறுத்தை கட்சிகளுடைய தலைவர் ராஜினாமா கொடுத்தார். எங்கள் சின்னத்தில் என்ன ஜெயிச்சிட்டீங்க நீங்கன்னு திமுக சொன்னப்போ உடனே ரெசிக்னேஷன் கொடுத்துட்டார், எனக்கு வேண்டாம்னு சொல்லி. இப்படி ஒரு பர்பஸ் இருக்கணும் நீங்கள் ராஜினாமா பண்ணுறதுக்கு. ஏன் விஜய் கட்சியில் ஒரு எம்எல்ஏன்னு தான் கடைசி கூட்டத்தொடருக்கு தான் போயிட்டு வாங்கலை, யார் உங்களை வேணான்னு சொல்கிறா? அது ஒரு கம்பீரமாக இருந்திருக்கும்ல. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட 5 வருடங்களில் 6 மாதங்களை 7 மாதங்களை நீங்கள் ஏன் விட்டு கொடுக்குறீங்க? மக்கள் சேவை செய்யலாம்ல. உங்களை கட்சி விட்டு எக்ஸ்பெல் பண்ணிட்டான். நீங்கள் அதை முதல்ல நீக்கப்பட்டதை நான் எதிர்த்து நிற்கிறேன்னு சொன்னீங்க, சரி அண்ணன் விட்டீங்க அதை. ஆனால் அடுத்து நான் என்ன சொல்ல வரேன், கோபிச்செட்டிப்பாளையம் மக்கள் வாக்களித்தார்கள். அப்போ நீங்கள் பாட்டுக்கு ரிசைன் பண்ணிட்டு போனீங்கன்னா அடுத்த 6 மாதத்துக்கு நீங்கள் அந்த மக்களுக்கு டியூட்டி டு டிஸ்சார்ஜ் அப்படின்னு சொல்லுவான். அப்போ இப்போ பண்ணக்கூடிய செய்யக்கூடிய சேவைகளை எல்லாம் நீங்கள் நிறுத்தி வைப்பதற்கு காரணம் என்ன? என்ன பெரிய தியாகம்?